topic is about Tay-Sachs disease. So, இப்போ ஒரு டிசீஸ் வருது அப்படின்னா வந்து எப்படி வந்து அந்த பேர் வந்ததுன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒரு பிரிட்டிஷ் ஆப்தமாலஜிஸ்ட் இருந்தார். அவர் தான் இந்த செரிடாக் ஸ்பாட் இருக்குன்னு கண்டுபிடிச்சாரு. அவரோட பேர் வந்து வாரன் டே, அதனால Tay-Sachs disease அப்படிங்கிற பேர் வந்துச்சு. ஸோ ஃபர்ஸ்ட் Tay-Sachs disease என்னன்னு பார்க்கணும்னா குரோமோசோம் நம்பர் 15 வந்து ஹெக்ஸா அப்படிங்கிற ஒரு ஜீன் இருக்கு. அந்த ஹெக்ஸா ஜீன் அப்படிங்கிறது ஒரு ப்ரோட்டீனை ப்ரொடியூஸ் பண்ணும்போது பீட்டா ஹெக்ஸோசமினேஸ் ஏ. அண்ட் இப்போ வந்து இந்த ஜீன் எனக்கு மியூட்டேஷன் ஆகுதுன்னா எனக்கு இந்த பீட்டா ஹெக்ஸோசமினேஸ் ஏ அப்படிங்கிற என்சைம் ப்ரொடியூஸ் ஆகாது. யூஸ்வலாக இந்த என்சைம் அப்படிங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஃபார் லிபிட் மெட்டபாலிசம். இப்போ GM2 கேண்டியோசைடு இருக்கு. GM2 கேண்டியோசைடு GM3 கேண்டியோசைடாக மாறுறதுக்கு இந்த பீட்டா ஹெக்ஸோசமினேஸ் ஏ அப்படிங்கிற ஒரு என்சைம் தேவைப்படக்கூடாது. அப்போது இங்கே மியூட்டேஷன் ஆகி இந்த என்சைம் ப்ரொடியூஸ் ஆகலை அப்படின்னா GM2 GM3 மாறாது, சப்ஸ்ட்ரேட் ப்ராடக்டாக மாறாது. அண்ட் சப்ஸ்ட்ரேட் அப்படிங்கிறது அக்யூமுலேட் ஆச்சுன்னா டாக்ஸிசிட்டி. ஸோ இது என்ன பண்ணுன்னா என்டையர் சென்ட்ரல் நர்வஸ் சிஸ்டம் எல்லாமே அஃபெக்ட் ஆகக்கூடாது. ஸோ என்டையர் மோட்டார் சிஸ்டம், சென்சரி இன்டர்னேஷன் எல்லாமே நடக்கக்கூடாது. இப்போ Tay-Sachs டிசீஸ் அப்படிங்கிறது 3 டைப்ஸ் இருக்க போகுது. இன்ஃபான்டைல் இருக்க போது, ஜுவனைல் இருக்க போது, அடல்ட் ஆன்செட் இருக்க போது. இப்போ இன்ஃபான்டைலோட ஃபீச்சர்ஸ் பார்க்கலாம். ஸோ இன்ஃபான்டைல் பார்க்கும்போது வந்துட்டு என்டையர் நர்வஸ் சிஸ்டம் அஃபெக்ட் ஆனால டோட்டல் மசில் வீக்னஸ் இருக்க போது. அண்ட் இப்போ ஒரு குழந்தை வந்து ஒரு டிஃப்ரெண்ட் மைல் ஸ்டோன்ஸ் இருக்கும். இந்த மாதத்தில் இந்த குழந்தை தவழும், இந்த மாதத்தில் நடக்க ஆரம்பிக்கும். அந்த மாதிரியான டெவலப்மெண்டல் எல்லாமே வந்து டிட்டோரேட் ஆகும். ஸோ there will be difficulty in crawling. They will be getting easily shattered by loud noises and progressive vision losses and hearing loss எல்லாமே இருக்க போது. அண்ட் செரி ரெட் ஸ்பாட் அப்படிங்கிறது 6 months ஆஃப் லைஃப்லேயே நடக்க போகுது அவங்களுக்கு. அண்ட் நெக்ஸ்ட் வந்து ஜூவினைல் பார்க்கலாம். ஜூவினைல் பார்க்கும்போது மசில் வீக்னஸ் இருக்கும். they have difficulty with speech and language and they have mood and behavioral changes. இப்போ ப்ரீவியஸாக ஒரு ஸ்கில் லேர்ன் பண்ணியிருப்பாங்க, அது அவங்களுக்கு வந்து டிட்டோரேஷன் ஆனால் அந்த ஸ்கில் அவங்களுக்கு மறந்து போயிடும். இப்போ லேட் ஆன்செட் இருக்கும்போது அவங்களுக்கு சீசர்ஸ் இருக்கும். இப்போ வந்து லைக் என்னன்னா எப்படி நம்ம வந்து கண்டுபிடிக்கலாம், டயக்னோசிஸ் எப்படின்னு பார்க்குறோம்னா இப்போ வந்து ப்ரீநேட்டலாக பார்க்கணும்னா ஆம்னியோசின்தசிஸ் பண்ணி பார்க்கலாம். ஆம்னியோசின்தசிஸ் அப்படிங்கும்போது ஆம்னியோட்டிக் கேவிட்டிலேருந்து ஆம்னியோட்டிக் ஃப்ளூயிட் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிட்டு இந்த ஜீன் ப்ரொடியூஸ் ஆகிருக்கா இல்லையா அப்படிங்கிறத கண்டுபிடிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து கோரியானிக் வில்லேஜ் சாம்பிளிங். கோரியானிக் வில்லேஜ் சாம்பிளிங்கில் ப்ளசண்டாலேருந்து ஒரு டிஷ்யூ எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிவிட்டு லேபில் வச்சு நம்ம கண்டுபிடிக்கலாம். நெக்ஸ்ட் இப்போ குழந்தை பிறந்ததுக்கப்புறம் லைக் எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா ஸோ பிளட் சாம்பிளிங் வந்து யூஸ்வலி நியூ பார்னில் எல்லாமே பண்ணுவாங்க. லைக் டவுன் சிண்ட்ரோம் இருக்கா இல்லை சிக்கிள் செல்ஸ் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அனலைஸ் பண்ணுவோம், பார்க்கலாம். அண்ட் ப்ராமினெண்ட்டாக வந்து ஐ எக்ஸாமினேஷன் லைக் 6 monthsலேருந்தே அவங்களுக்கு வந்து தெரியும் போது 2 கண்ணிலையுமே வந்து அவங்களுக்கு செரிடாக் ஸ்பாட்ஸ் இருக்கணும். அண்ட் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் என்ன அப்படின்னா செரிடாக் ஸ்பாட் அப்படிங்கிறது எல்லா லைசோசோமல் ஸ்டோரேஜ் டிசீஸ்லையுமே இருக்க போகுது. ஸோ இப்போ ஒரு குழந்தைக்கு செரிடாக் ஸ்பாட்னா நம்ம கேட்டகரைஸ் பண்ணிடலாம், இது வந்து லைசோசோமல் ஸ்டோரேஜ் டிசீஸ். பட் அதில் நிறைய டிஃப்ரெண்ட் டைப்ஸ் இருக்க போகுது. கார்சஸ் டிசீஸ் இருக்க போகுது, லுகோடிஸ்ட்ராஃபிஸ் இருக்க போது, Tay-Sachs இருக்க போது. இப்போ வந்து அது எப்படி Tay-Sachsன்னு கண்டுபிடிக்கணும்னா பிளட் சாம்பிளிங் எடுத்துட்டு இந்த பீட்டா ஹெக்ஸோசமினேஸ் அப்படிங்கிற ஜீன் இருக்கா இல்லையா அப்படிங்கிறத கண்டுபிடிச்சோன்னா லைசோசோம்லேருந்து நெக்ஸ்ட் கேட்டகரியான இதுதான் Tay-Sachs அப்படிங்கிறத நம்ம பண்ணிடலாம். இப்போ Tay-Sachs டிசீஸ் அப்படின்னு வந்து டெஃபினட்டான எந்த விதமான ட்ரீட்மெண்ட்டுமே இல்லை. எல்லாமே வந்து சிம்டம்ஸை வந்து மேனேஜ் பண்ணுற மாதிரி தான் இருக்க போகுது. இப்போ சீசர்ஸ் வந்துச்சு அப்படின்னா ஆன்டி எபிலெப்டிக் வந்து ட்ரக்ஸ் நம்ம கொடுக்கலாம். அண்ட் வந்து ஸ்பீச் தெரப்பி கொடுக்கலாம். ஏன்னா வந்து அவங்களுக்கு என்டையர் மோட்டார் சிஸ்டம் டிட்டேரேட் ஆகும்போது அவங்களால பேசுறதுக்கு வந்து ரொம்ப கஷ்டப்படுறாங்க. பிகாஸ் நமக்கு தெரியும் டங்கில் எல்லாமே நர்வ் சப்ளை டிபெண்ட் இருக்காங்க. ஸோ அவங்களால பேசவும் முடியாது. சின்ன குழந்தைங்களுக்கு வந்து ஹியரிங் லாஸும் இருக்கும். ஸோ அவங்களால ஹியரிங் லாஸும் இருக்கும், ஸ்பீச்சும் இல்லாதனால அவங்களுக்கு வந்து ஸ்பீச் தெரப்பி கொடுப்பாங்க. அண்ட் நெக்ஸ்ட் வந்து டு ட்ரீட் த ப்ரீதிங் இஷ்யூஸ். இப்போ நார்மலாக வந்து நம்மளால வந்து ஸ்வாலோ பண்ண முடியுது. வந்து குழந்தைங்களுக்கு வந்து அந்த Tay-Sachs இருக்கும்போது அவங்களால முழுங்க முடியாது. ஸோ சலைவா எல்லாமே வந்து அக்யூமுலேட் ஆகும். சலைவா அக்யூமுலேட் ஆகிறதுனால அவங்களால வந்து ரெஸ்பிரேட்டரி இன்ஃபெக்ஷன்ஸ் அப்படிங்கிறது அதிகமாக இருக்க போகுது. அண்ட் நியூட்ரிஷன் டு த ஃபீடிங் டியூப்ஸ் அதேதான் ஸ்வாலோயிங் அவங்களுக்கு இல்லாத போது அவங்களுக்கால முழுங்க முடியாது. ஸோ அவங்களால ஃபீடிங் டியூப்ஸ் முடியாது, அவங்களால கொடுக்க முடியாது. அவங்களுக்கு லைக் இம்ப்ராப்பர் பேலன்ஸ் எல்லாமே இருக்கும், கோஆர்டினேஷன் எல்லாமே போயிடும். அண்ட் ஐ அப்னார்மலிட்டிஸ் இருக்க போது ஸ்பீச் இருக்கிறதுனால ஸ்பீச் தெரப்பி கொடுக்கணும். ஸோ அவங்களுக்கு வந்து ஸ்வாலோயிங்கில் பிரச்சனை இருக்கிறதுனால அவங்களுக்கு வந்து லைக் நியூட்ரிஷன் வந்து ஃபீடிங் டியூபில் அந்த மாதிரி தான் நம்ம கொடுக்குற மாதிரி இருக்கும். தட் பி ப்ரோக்ரஸிவ் ஹார்ட் ப்ராப்ளம்ஸ் ஆல்சோ. அண்ட் ஃபைன் ஸ்கில் மூமெண்ட்ஸில் எல்லாமே அவங்களுக்கு பிரச்சனை இருக்கும். அண்ட் கெயிட் அப்னார்மலிட்டிஸ் பேலன்ஸ் இருக்குது. ஸோ பேலன்ஸ் இருக்காத போது இதுவே நம்ம அசிஸ்டிவாக நம்ம வீல் சேர்ஸ் அந்த மாதிரி தான் அவங்களுக்கு வந்து ப்ரொவைட் பண்ணுற மாதிரி இருக்கும். அண்ட் நெக்ஸ்ட் வந்து ப்ரிவென்ஷன் அப்படிங்கிறது வந்து இந்த டிசீஸ் அப்படிங்கிறது இப்போ ஒரு கப்பல் வந்து கெட்டிங் டு நோ தட் எப்போ அவங்க பிளான் பண்ணுறாங்க லைக் குழந்தை பெற்றுக்கணும் அப்படின்னும் போது அப்போ வந்து அவங்க ஒரு ஜெனட்டிக் டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம். லைக் அப்போ வந்து நம்ம வந்து லைக் நலிஃபை பண்ணிடலாம். அதாவது டவுன் சிண்ட்ரோம், ஏதாவது ஆட்டோசோமல் ரெசெசிவ் இல்லை ஆட்டோசோமல் டாமினேட் எதாக இருந்தாலும் மேபி அப்போ தான் வந்து ப்ரிவென்ட் பண்ண முடியும். தவிர டிசீஸ் வந்ததுக்கப்புறம் எந்த விதமான ஒரு டெஃபினட்டிவ் பண்ணால் சரியாயிடும் அப்படிங்கிறது எதுவும் இல்லை. ஸோ தட்ஸ் ஆல். தேங்க்யூ.